நேத்து வந்து விஜய் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க டெல்லி போயிருந்தாங்க. டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கூட்டம் வந்து, அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கூட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நிதி ஆயோக் கூட்டம். ஸோ அங்கே போய் இப்போ நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் வந்து என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன கோரிக்கையை வச்சாங்க, ஸோ நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து இம்பார்ட்டன்டான ஒன்று பாத்தீங்கன்னாக்க இப்ப டிவிகே கட்சி வந்து இப்போ வந்து ஆட்சியில் அமைச்சிருக்காங்க. ஸோ ஆனா அந்த கட்சியில உள்ள ஒரு பெண்ணையே வந்து ஒருத்தவங்க வந்து அதாவது பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுவங்க வந்து இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி சொல்லப்படுது. ஸோ நம்ம அதை பத்தியும் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு போயிருவோமே. ஸோ இப்போ வந்து சிஎம் நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெல்லி போயிருந்தாங்க. டெல்லியில வந்து நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. ஸோ இந்த கூட்டத்துல வந்து அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநில சிஎம் வந்து இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா அந்த டயத்துல போகல. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டாலின் அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே இருந்த காலகட்டங்கள்ல அவங்க ஒரு சில காரணங்கள், நான் ஃபாரின் போயிட்டேன், இங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன்ட்டு ஸ்டாலின் வந்து அப்போ அந்த டைம் போகல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கவர்மெண்டோட சிஎம் ஆன விஜய் வந்து அவங்க டைரக்டா போய் அதில் வந்து பங்கு பெற்றாங்க. ஸோ அவங்க நிறைய விதமான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா அதை பற்றி மெயினாக பார்க்க போறோம். இது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோரிக்கைகள்ல வந்து அவங்க வச்சது, அவங்க ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இலங்கையில உள்ள மீனவர்கள் படகும் அவங்களும் சரி, மீனவர்களும் சரி, அதே மாதிரி பாகிஸ்தான்ல உள்ள மீனவர்களும் அங்க உள்ள படகுகளும் சரி இமிடியேட்டா வந்து எங்களுக்கு விடுவிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து முன்னாடி வந்து திருச்சி டு கோவை, ஸோ இந்த இதுல வந்து NH81 சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நெடுஞ்சாலை பணி வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு உண்டான நிதியை வந்து இமிடியேட்டா வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த இதுல வந்து நெடுஞ்சாலைத்துறையில வந்து இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா வேலைகள் இருக்கு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து நிதிகளை வந்து இமிடியேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோரிக்கையை வந்து நம்ம தமிழ்நாடோட சிஎம். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, அதாவது நம்ம இந்தியாவிலேயே வந்து சிறப்பா செயல்படுற மாநிலங்கள்லாம் ஒரு சிலதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்மளோட தமிழ்நாடோட ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம நம்பர் 2ல இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து யாரு மகாராஷ்டிரா இருந்தாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நம்ம இதுல வந்து நம்ம அதிகமான ஜிடிபில இருக்கிறனால, அதாவது சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரத்தை நீங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம 4வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டோட சிறப்புகளை பத்தி வந்து நிறைய சொல்லணும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வளர்ச்சிகள் வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்பதான் வந்து தமிழ்நாடோட வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வளர்ச்சி வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நீங்க வந்து இன்னும் நிதியில வந்து எங்களுக்கு உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒகேனக்கல் 3ஆம் கட்ட குடிநீர் திட்டத்தை வந்து நீங்க வந்து 2283 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிதி ஒதுக்குனாங்கன்னா இன்னும் 3ஆம் கட்ட வேலைகள் வந்து முடிஞ்சிட்டுச்சுன்னா இமிடியேட்டா வந்து மக்களுக்கு வந்து போகக்கூடிய தண்ணிகள் வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் வந்து கண்டிப்பா வந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து 5வது பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க இதுல இதுக்கு முன்னாடி வந்து எய்ம்ஸ் எங்க வந்து வருதுன்னு சொன்னாங்கன்னாக்க மதுரையில வந்து எய்ம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அங்கேதான் வரப்போகுது. ஸோ அங்கே வந்து மெடிக்கல் நாட்டோட கொஞ்சம் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ உள்ள இந்த டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னாக்க எங்களுக்கு 2வது ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும். ஸோ இந்த 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து பாத்தீங்கன்னாக்க பர்டிகுலரா கோவையில வந்து நீங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து மதுரையில இருந்துச்சுன்னா அந்த சரௌண்டிங்ல உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கொங்கு மண்டலத்துக்குன்னு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து இதை வந்து முன்னெடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க நீட். ஸோ நம்ம இப்ப உள்ள இதுல வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. ஏன்னா இந்த நீட் எக்ஸாம் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அங்க அவங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு. அதாவது அங்கிருந்த முக்கியமான அதிகாரிகளே வந்து லீக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஒரு இமிடியேட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெனரல் கவர்மெண்ட் தான் அதை வந்து நீட்டை வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க இமிடியேட்டா அந்த டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ டெஸ்ட் வைக்கும் போது நீங்க அதில் வந்து பாஸ் பண்ணி நீங்க வந்து MBBS ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ அதிகமாக கான்ட்ரவர்சியல் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுல நிறைய விதமான அதாவது கோடிக்கணக்கான பணம் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம இந்தியாவில் வந்து இப்போ மும்மொழி கொள்கை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுல இந்தியாவில் அதாவது ஒரு 70 to 80% மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒத்துக்கல. ஏன்னா
அவங்க ஆல்ரெடி வந்து அவங்களோட தாய்மொழியை படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும் போது இந்த மொழியை வந்து இந்திய உள்ளே பிடிச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து சிரமமா இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இப்ப டிவி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, நிதியை வந்து எங்களுக்கு வந்து 3284,000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிதி இன்னும் வர வேண்டிய இருக்கு. அதாவது இந்த கல்வி சார்ந்த நிதிகளுக்கு வந்து இன்னும் வராம இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. நீங்க அதை இமிடியேட்டா வந்து ரிலீஸ் பண்ணணும். சோ ஆனா அதுக்கு நீங்க ஒரு சில நிபந்தனைகள் எல்லாம் வைக்க கூடாது. நீங்க வந்து முன்னோடி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் வந்து இந்த பண்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சோ நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா, மெயினா திருக்குறளை வந்து தேசிய நூலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆனா இதுக்கு முன்னாடி வந்து சமஸ்கிருதத்துல நிறைய மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்து திருக்குறளை வந்து இப்போ உள்ள ஜெனரல் கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் வந்து பெரிய லெவல்ல ஆக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு தாழ்மையான கோரிக்கை. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க, குலசேகரப்பட்டினத்துல வந்து பேஸ் மேனுபேக்சரிங் செக்டர் வந்து அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குலசேகரப்பட்டினத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஹப் மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். அங்கே உள்ள மாணவர்கள் படிச்சு முடிச்சோன்னா அவங்களுக்கு இமீடியட்டா வேலை கிடைக்கும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில வந்து வேலை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏஐ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மையங்களை வந்து கவர்மெண்டே சேர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்டே நடத்தும் போது அங்கே வந்து அதாவது ஏழ்மையான குடும்பத்தில் உள்ள குழந்தைங்களை வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இன்னும் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிற போது எல்லாருமே வந்து ஏஐக்கு வந்து நீங்க வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ்நாட்டில் சிஎம் வந்து பேசியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க, எங்களோட மெயினான குறிக்கோளே வந்து பாத்தீங்கன்னா வறுமையற்ற ஒரு தமிழகத்தை வந்து நாங்க வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கையில தான் மெயின் குறிக்கோளே வந்து பாத்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டை வந்து ஒரு வறுமையற்ற மாநிலமா மாற்றணும் அப்படிங்கிறதா வந்து எங்களோட ஒவ்வொரு அதாவது குடும்பங்களும் வந்து அவங்களோட அதாவது பொருளாதாரம் வந்து அதிகமாகணும் அப்படிங்கறத வந்து மெயினா பேசியிருக்காங்க. ஸோ இலக்கே வந்து 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து எங்களோட பொருளாதாரத்தை வந்து பெருக்க போறோம். ஸோ அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சில நிதி உதவிகள் வந்து தேவைப்படுது. அதை நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னாக்க, ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு மீட்டிங்ல வந்து ஒண்ணு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கோட் சூட் போட்டுட்டு வர்றாங்க, இல்ல இந்த கோமணம் கட்டிட்டு வந்து இனிமே வந்து கோட் சூட் போட்டவங்களுக்கு எல்லாம் வந்து ஓட்டு போட்டு இன்னைக்கு ஆட்சியில் அமைக்க வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோமணம் கட்டிட்டு வந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஓட்டு போட்டு இந்த ஆட்சி வந்து இந்த மக்கள் அதுக்குன்னு ஒரு மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து மேடையில பேசியிருந்தாரு. ஸோ இது வந்து 100% வந்து தப்புன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா கோமணம் கட்டியிருந்தா என்ன, அப்ப வந்து விவசாயம் தானே பாக்குறவங்க தானே பாத்தீங்கன்னா கோமணம் கட்டியிருக்காங்க. சோ அவங்களை வந்து நீ இழிவா பேசுவீங்களா? சோ அவங்க வந்து கோமணம் கட்டியிருக்காங்கன்னாக்க அவங்க உழைச்சாதான் வந்து உங்களுக்கு சாப்பாடு, உங்களுக்கு சோறு வரும். ஆனா இந்த கோமணம் கட்டியிருக்கவங்களும் வந்து நாளைக்கு வந்தாக்கா அவங்களுக்கும் ஓட்டு போட்டு இந்த மக்கள் வந்து ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல சொல்றாங்க. ஏன்னா அவரோட இதுல வந்து அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவரை வந்து இருக்காரு. சோ நீங்க அதை வந்து நீங்க விமர்சனம் பண்ற பேருல விவசாயிகளை வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க விமர்சனம் பண்றது வந்து கண்டிப்பா ஏத்துக்கிற முடியாது. சோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜென்சி கூட்டம்னு வந்து ஒண்ணு வச்சாங்க எங்க டிஎம்கேல. சோ அந்த ஜென்சி கூட்டத்துல வந்து இதுல அங்க இருக்கிற வந்துருவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மேயரோட பையன், இல்ல இன்னொரு கவுன்சிலரோட பையன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதெல்லாம் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருப்பாங்க, ஒரு நாள் ஃபுல்லா கூட வெயிட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா விஜய் வர்றாங்க, அவங்க என்ன பேச போறாங்க அப்படி கேட்கறதுக்காண்டி. ஆனா நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெருசா வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இது ஃபைனலா பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க டிவிகேக்கு, ஏன்னா நம்ம டிவிகே வந்து நம்ம பாசிட்டிவா எல்லாமே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நெகட்டிவ் பண்றதை வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க முடியாது. சோ அப்படி இருக்கிறதுல வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்து வந்துச்சு. அது என்னன்னாக்க, ஒரு பெண் வந்து அதாவது டிவிக்கு சார்ந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்காங்க. அந்த டிவிக்கு சார்ந்த நபர்கள் மூலியமாவே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, கட்சி சார்ந்த ஒரு விஷயத்துக்காண்டி வந்து எங்கேயோ போறாங்க, போற இடத்துல ரூம் எடுத்து அங்க தங்குறாங்க. தங்குற போது இவங்களுக்கு வந்து மயக்க மருந்தை கொடுத்து அவங்களை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வந்து கேஸ் கொடுக்க போறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அங்க உள்ள முக்கியமான எம்எல்ஏ இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அங்க உள்ள முக்கியமான நிர்வாகிகள் வந்து இல்ல உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி சொல்றாங்க. ஆனா இது மிகப்பெரிய ஒரு குற்றம்.
ஒருத்தவங்க வந்து டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இல்ல நம்ம கட்சி எல்லாம் கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாபஸ் வாங்கினதா வந்து சொல்லப்படுது. ஸோ இது என்ன மாதிரி ஒரு அந்த கட்சி வந்து இப்ப இருக்கிற சிஎம் விஜய் அவங்க வந்து என்ன எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து இப்ப கட்சி வந்து நல்லா வந்து இந்த ஆட்சியை கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு சிலவங்க பண்ற தப்புனால அந்த ஒவ்வொரு டிவிகே கட்சிக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்துன்னு தான் சொல்லலாம். ஸோ அதை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல யார் யார் என்ன சொன்னாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நீங்க இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி இருக்கும் போது அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இதை வந்து நீங்க யார் அந்த சார்னு வந்து நீங்க அப்ப கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப யார் இது, யார் பெரிய மனுஷன் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமியும் வந்து பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு. நீங்க எப்படி வந்து இதை வந்து இவ்வளவு சாதாரணமா விடுறீங்க, உங்க கட்சிக்குள்ளேயே உங்க கட்சியில உள்ள ஒரு பெண்ணையை வந்து இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணியிருக்கான், நீங்க ஏன் வந்து இன்னும் அதை பத்தி ஒண்ணுமே வெளியே வந்து சொல்லாம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. பாப்போம் இதுல என்ன நடக்க போகுதுன்னு. அதை மட்டும் இல்லாம இதுல வந்து டிஎம்கேவோட முக்கியமான கட்சிகள்லாம் வந்து வெளியில கூட்டணி கட்சிகள்லாம் வெளியாகிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு நியூஸ்ல என்ன வருதுனாக்க, டிஎம்கேவோட எத்தனை கட்சி நம்மளுக்கு வந்து 28 கட்சிகளுக்கு மேல வந்து கூட்டணியில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தடுத்து விடப்பட்டுருச்சு. சோ அப்படி இருக்கும்போது நேத்து இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியான அந்த என்ன பண்றாங்கனாக்கா, நாங்க வந்து டிஎம்கேல இருந்து ஃபுல்லா விளைவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க. சோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் வெளியே அந்த கட்சியை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை விட்டு இப்போ வந்து இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்களும் வந்து வெளியாகிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க என்ன பண்ண போறாங்க, விசிக என்ன பண்ண போறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அடுத்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உள்ளாட்சி தேர்தலை பேஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பா நாங்க வந்து தனியா நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி வந்து சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாரும் போயிருங்க, போனாலும் பரவாயில்ல, நாங்க கண்டிப்பா வந்து தனியா தான் நிக்க போறோம், தனியா நின்று வின் பண்ணி காட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுல மெயினா பேசியிருக்காரு. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அது மட்டும் இல்லாம இந்தியாவில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள். ஸோ இது மாதிரி வந்து நான் உங்களுக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் நடக்கக்கூடிய உலகத்துல நடக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா நியூஸ்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் உங்களுக்கு வந்து அதை வந்து பத்தி பேசுவேன். ஸோ இதை ரெகுலரா நீங்க வந்து கேட்கணும்னாக்கா வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அல்காரிதம் யூடியூபோட அல்காரிதம் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். வாங்க அடுத்த பார்ப்போம். நான் ஆனந்த் பாலா.